வெல்கம் டு டேப் ஹைஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான டெஸ்ட் ஷெடியூல் நம்ம ஃபோக்கஸ் 2.1 டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா. ஸோ அந்த டெஸ்ட் ஆல்ரெடி நம்ம ஆகாஷ் சார் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட ஃபுல் ஷெடியூல் தான் எப்படி இருக்குது, என்ன மாதிரி டெஸ்ட்டு போகுது, எதெல்லாம் ஆஃப்லைனு எதெல்லாம் ஆன்லைனு, ஸோ இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, சிலபஸ் எப்படி சாப்டர் வைஸ் பிரிச்சிருக்கோம், செக்ஷன் வைஸ் எப்படி பிரிச்சிருக்கோம், ஃபுல் டெஸ்ட் எப்போல்லாம் வருது, ஸோ ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவை பார்க்கலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் பேட்ச் பேர் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் 2.0. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் அப்படின்றது குரூப் டிக்கு வச்சிருந்தோம், இதுவும் அதே மாதிரி குரூப் டி எக்ஸாம் தான், அதனால ஃபோக்கஸ் 2.0. ஸோ ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1000 rupees. ஸோ ஓகே, இந்த 1000ல் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் ரீசனிங் ரெண்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்துடும். ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரெண்டுக்கும் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்துடும். நம்ம சாப்டர் டெஸ்ட்டும் சரி, செக்ஷன்ஸ் ஒரு 40 டெஸ்ட் கொடுத்துருக்கோமா, அதில் வர மேக்ஸ் ரீசனிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்துடும். ஸோ நமக்கு தெரியும் மேஜராக குரூப் டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்கோரிங் பார்ட் ரீசனிங், மேக்ஸு, சயின்ஸு, அப்புறம் தான் கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ நம்ம மேஜராக ஃபோக்கஸ் கொடுக்குறது ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ் தான். அப்போ ரீசனிங்கும் சரி, மேக்ஸும் சரி, சயின்ஸும் சரி எல்லா டெஸ்ட்லேயுமே இருக்கும். நான் உங்களுக்கு ஷெடியூல் காட்டுறேன், அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆர்ஆர்பிலையும் சரி, எஸ்எஸ்சிலையும் சரி, நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து படித்து இல்லை ஸ்டாஃபாக இருந்து வேலைக்கு போனவங்களோட லிஸ்ட் தான் இது. ஸோ இந்த வருஷத்தோட மொத்தம் பார்த்தீங்கன்னா 365 பேர் நம்மளுக்கு நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து மட்டுமே படித்து வேலைக்கு போயிருக்காங்க. ஓகே, இந்த டெஸ்ட் ஷெடியூலோட ஓவர்வியூ பார்த்துலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரீசனிங், மேக்ஸு, சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ். லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் 20 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ அந்த 20 கொஸ்டின் அப்படின்றது ஜென்ரல் அவேர்னஸ்லையும் கேட்கணும், கரண்ட் அஃபேர்ஸ்லையும் கேட்கணும். 2019 அதுக்கப்புறம் இந்த கொரோனா டைம்ல நின்று 2022 வரைக்கும் நடந்துச்சு, குரூப் டி எக்ஸாம் நடந்துச்சு. அப்போ அந்த 2022 அந்த பேட்டர்ன்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜென்ரல் அவேர்னஸ் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் 20 கொஸ்டின் அப்படின்றது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கே, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கலந்து தான் இந்த 20 வந்துச்சு. லாஸ்ட் இயர் நடந்த 2025 எக்ஸாம்ல ஆர்ஆர்பி குரூப் டில பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே 20 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கூட வரல, ஹிஸ்ட்ரியோ, பாலிட்டியோ, ஜியாகிரபியோ எதுவுமே வரல. அப்போ நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் மேஜர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? இப்போ இந்த 20 கொஸ்டின் பார்த்தீங்களா மாறிட்டே இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கலாம், இல்லாட்டி ஜென்ரல் அவேர்னஸ் திடீர்னு இந்த வட்டம் இன்க்ளூட் பண்ணிருக்கலாம், அதை நம்ம கேட்க முடியாது, கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் மேக்ஸ்லையோ, ரீசனிங்லையோ, சயின்ஸ்லையோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் நம்ம மேஜராகவே ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் இது மூணையுமே நீங்கள் சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 வரும். சாப்டர் ஃபர்ஸ்ட் 10 சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் 18 சேர்த்தா 28. இதில் மேக்ஸ் நம்மளுக்கு சாப்டர்ஸ் அதிகமாக இருக்கும், அரித்மெட்டிக் இருக்கும், அட்வான்ஸ் இருக்குமா. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப அதை 20 பிரிச்சிருக்கோம், செக்ஷனல் 8 பிரிச்சிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா 28. இதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் 16 சாப்டர், நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்குல்ல, எல்லாமே சேர்த்து சாப்டர் டெஸ்ட்டாக ஒரு 16 டெஸ்ட், செக்ஷனல் ஒரு 12. அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 28. ஸோ இதுதான் நம்ம மேஜராக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது, மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் அப்படின்றது. இப்போ ரீசனிங்லாம் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டினுக்கு நம்ம 30க்கு 30மே கண்டிப்பாக எடுக்கலாம். இந்த வட்டம்லாம் நிறைய பேர் எடுத்திருந்தாங்க, நிறைய பேர் 30க்கு 30 எடுத்திருந்தாங்க. மேக்ஸும் பார்த்தீங்கன்னா 25க்கு 25 நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. ஸோ 25 அவுட் ஆஃப் 25. ஏன்னா இதெல்லாமே ரொம்ப ஸ்கோரிங்கான பார்ட், நம்ம டக்குன்னு எடுத்துடலாம். இப்போ சயின்ஸும் பார்த்தீங்கன்னா சயின்ஸ்லையுமே நிறைய பேர் ஃபுல் அவுட் ஆஃப் மார்க் எடுத்தாங்க. ஏன்னா சயின்ஸ் மேஜர் வந்து என்சிஆர்டி பேஸ் பண்ணி தானே கேட்குறாங்க. அப்போ 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்க என்சிஆர்டி நம்ம படித்தாலே போதும். ஆக்சுவலாக மேஜராக 8th to 10th படித்தாலே போதும். ஆனால் இந்த 6th, 7th அப்படின்றது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் பண்ணி தான் 6th, 7th பேஸ் பண்ணி படிச்சிங்கன்னா 8th, 9th, 10th ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேஜராக கொடுக்க வேண்டியது, அப்போ ரீசனிங்கில் 30 வந்துருச்சு, மேக்ஸில் 25 வந்துருச்சு, இதில் ஒரு 25 வந்துருச்சு. அப்போ எத்தனை கொஸ்டின்? 80 கொஸ்டின். மேஜராக நம்மளுக்கு இந்த 80 கொஸ்டின்றது தான் மேஜராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் டிசம்பரில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜூலையோ ஆகஸ்ட்டோ அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. அப்படி பார்க்குறப்ப நம்ம வந்து எக்ஸாம் வந்து ஒரு ஆகஸ்ட்டில் வருது அப்படின்னா நம்ம வந்து மே டு மே அப்படின்றத நம்ம வச்சுருக்கோம், மே 2025 to மே 2026. ஸோ அதை தான் நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறோம். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் அப் ஆகுது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இது போக பார்த்தீங்கன்னா மந்த்லி டெஸ்ட். இப்போ மொத்தம் ஒரு 3 மாதம் 4 மாதம் நடக்குதுன்னு வைங்களேன், உங்களுக்கு மந்த்லி ஒரு டெஸ்ட் வந்துடும். இப்போ வாரத்துக்கு 2 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு ஷெடியூல் காட்டுறேன் என்னென்னைக்கு டெஸ்ட் அப்படின்றது. ஸோ அது இந்த மந்த்லி டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனாக தான் இருக்கும். ஸோ மந்த்லி டெஸ்ட் எல்லாமே ஆன்லைனாக தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸை இன்க்ளூட் பண்ணால ஸ்ட்ராட்டஜிக்கும் சரி இல்லை ஜிஎஸும் சரி அப்படியே விட்டுற முடியாது இல்லையா. அப்போ நம்ம ஒவ்வொரு மந்த்லி டெஸ்ட் வரப்பையுமே ஜென்ரல் அவேர்னஸ் அப்படி ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்றத நம்ம இன்க்ளூட் பண்ணிடுறோம் ஒவ்வொரு சப்ஜெக்டாக. அப்போ 4 மந்த்லி வருதுன்னா ஒரு மந்த்லியில் ஹிஸ்ட்ரி, ஒரு மந்த்லில் பாலிட்டி, ஒரு இதில் ஜியாகிரபி, ஒரு இதில் எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், ஜிகே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். நான் உங்களுக்கு ஷெடியூலில் காட்டுறேன். ஸ்டாட்டிக் ஜிகே பார்த்தீங்கன்னா சாப்டர் டெஸ்ட் 8 இருக்குது. ஸோ மொத்தமாக ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஃபுல் டெஸ்ட் இருக்குது. இது எல்லாமே இந்த சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் போக ஃபுல் டெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஃபுல் டெஸ்ட் இருக்குது.
மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 40+ டெஸ்ட் இருக்கு. ஸோ இது போக எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கு உங்களுக்கு? இப்போ சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஸ்பெஷல் டெஸ்ட் ஒரு 500 கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 500 கொஸ்டின்ஸ், சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 500 கொஸ்டின். ஸோ எல்லாமே கலந்து இதெல்லாம் எப்போனா கடைசியா அந்த எக்ஸாம் வரும்ல அந்த டைம் ஒட்டி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லா சிலபஸ் எல்லாமே நீங்க அதை கவர் பண்ண பிறகு தான் இது இருக்கும். அதனால அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னைக்கு எப்போ அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மார்ச் 14 அன்னைக்கு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்ச் 14. என்ன உங்களுக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ்ல பிசிக்ஸ். ரீசனிங் நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ். உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே தான் இருக்கும். கொஸ்டின் வந்து பைலிங்குவலாக தான் இருக்கும். இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். நம்பர் சீரிஸ், நம்பர் சிஸ்டம். மேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், ஒர்க், எனர்ஜி, ப்ரெஷர். ஸோ இதோட பேட்டர்ன் நம்ம எப்படி இதை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ்ல எல்லாமே கவர் ஆயிரும், கெமிஸ்ட்ரியில எல்லாமே கவர் ஆயிரும், பயாலஜியில் எல்லாமே கவர் ஆயிரும். இந்த ரீசனிங் இருக்குல்ல, ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ் இது எல்லாமே 2 டைம்ஸ் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே ரிவிஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே தனித்தனியாக சாப்டர்லையும் படிச்சிருவீங்க. அடுத்து இது போக 2 கிளப் பண்ணி செக்ஷனாகவும் கொடுத்துருப்போம். நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பேட்டர்ன் தான். ரீசனிங் 30, மேக்ஸ்ல 25, சயின்ஸ்ல 25. ஸோ இது எத்தனை கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 80 கொஸ்டின் இருக்கா? ஸோ 80 கொஸ்டின் அப்படின்னா டைமிங் வந்து 75 மினிட்ஸ் தான், 1.25 மணி நேரம் தான் உங்களுக்கு. ஸோ மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 மார்க். நம்மளுக்கு தெரியும் ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, நெகட்டிவ் மார்க் 0.33 அப்படின்றது. ஓகேவா? இந்த டெஸ்ட் ஒரு ஆஃப்லைனா ஆன்லைனா அப்படின்றது இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது ரொம்பலாம் நீங்க மெனக்கெடுக்க வேணாம். மந்த்லி டெஸ்ட் எல்லாமே ஆன்லைன் தான். ஸோ மற்ற டெஸ்ட் எல்லாமே சாப்டர் வைஸ் டெஸ்ட் கொடுத்துருக்கோம்ல, அது எல்லாமே ஆஃப்லைனு. மந்த்லி டெஸ்ட் வந்து எல்லாமே ஆன்லைன் தான். அது போக ஃபுல் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் மட்டும் ஆஃப்லைனு, மற்ற எல்லாமே ஆன்லைன் தான். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்க ஷெட்யூலை பார்த்தாலே தெரியும். நான் அந்த ஷெட்யூலை உங்களுக்கு பிரித்து சொல்லிட்டேன் அப்படின்றப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி எவ்ரி 3வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே வரும் உங்களுக்கு. எவ்ரி 3rd டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே. இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு சாட்டர்டே. அடுத்த டெஸ்ட் எல்லாமே வெட்னஸ்டே அண்ட் சண்டே 2 நாள்ல தான் வரும். அடுத்து நீங்க எந்த டெஸ்ட் எல்லாமே ஒன்று வெட்னஸ்டேவா இருக்கும், இன்னொன்று சண்டேவா இருக்கும். அப்போ வாரத்துக்கு 2 டெஸ்ட் வந்துடும் கண்டிப்பா. அப்போ வெட்னஸ்டே சண்டே, அடுத்து பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே சண்டே. இதுதான் அந்த ஷெட்யூல் பேட்டர்னா இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அனாலஜி அண்ட் கிளாசிஃபிகேஷனு, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். இப்போ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்லாம் இப்போ 2025 நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. சிம்பிளிஃபிகேஷன்லேயும் அதே மாதிரி தான் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ ஃபோர்ஸ், கிராவிடேஷன், மோஷன். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பிரேக்கப் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேவும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன் இந்தியா, மேல் ஃபீமேல், இந்தியன் ரயில்வே ஜோன்ஸ், நேஷனல் ஹைவேஸு. ஸோ இது எல்லாமே கலந்து தான் கொடுத்துருக்கோம். இது 3வது டெஸ்ட்டா. இப்போ 4வது டெஸ்ட் பாருங்களேன். கியூப்ஸ் அண்ட் டைஸ், வெட்னஸ்டே திருப்பி சண்டே. அடுத்து பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே சண்டே அப்படின்னு வந்துடும். இப்போ 8 டெஸ்ட் முடிஞ்சிருக்கா? 8 டெஸ்ட் அப்படின்னு முடிகிறப்ப உங்களுக்கு திருப்பி 9வது டெஸ்ட் வந்துட்டீங்க அப்படின்னா மந்த்லி டெஸ்ட். இப்போ இது வரைக்கும் இந்த 8 டெஸ்ட் நடந்துச்சுல, இந்த 8 டெஸ்ட்டோட சேர்த்து ஒரு ஜிஎஸ் டாபிக், ஹிஸ்ட்ரி ஃபுல் சிலபஸ். சரி, ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் தான் நம்ம மேஜராக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அதுக்காண்டி மற்றதை நம்ம தொடாமே இருக்க முடியாதுல்ல. அப்போ அதுக்காண்டி நம்ம மந்த்லி டெஸ்ட்டோட ரிவிஷன் மாதிரி சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு ஜிஎஸ் டாபிக் சொல்கிறோம். அப்போ 4 மந்த்லிக்கு 4 ஜிஎஸ் டாபிக் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுதான் கணக்கு. இப்போ ஒரு 10, 12வது டெஸ்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லைட்டாக உள்ள இன்க்ளூட் பண்ணுறோம். நம்ம முதல்ல கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் பண்ண வேணாம். ஸோ மேஜராக நம்மளுக்கு ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ் இது 3 தான் மேஜர். அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் ஒரு 10 டெஸ்ட் 12 டெஸ்ட்டுக்கு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸை இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த 12வது டெஸ்ட் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு அப்படியே கெமிஸ்ட்ரி வரும், அப்படியே பயாலஜி வரும். உங்களுக்கு ஷெட்யூல் இருக்கு. ஷெட்யூலாக ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கிடைச்சிடும் இதுதான் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி தான் ஷெட்யூல் பிரிச்சிருக்கும் அப்படின்றது. இந்த ஷெட்யூல் எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கு அப்படின்னா 2025 நடந்த கொஸ்டின் எக்ஸாமும் சரி, 2022 அந்த டைம்ல நடந்து சரி, ரெண்டையுமே கிளப் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. எப்படி கேட்டாலும் நம்ம எழுதுற மாதிரி தான் போட்டிருக்கோம் ஷெட்யூல். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து 12வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பிப்ரவரி 2026 கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி, ஏன் பிப்ரவரி? நம்ம மே டு மே தான் சொல்லியிருந்தோம். ஏன் பிப்ரவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? இப்போ ஏப்ரல் நடந்துட்டு இருக்கா. இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருக்கு. ஸோ இந்த மார்ச், ஏப்ரல், மே அப்படின்றத நம்ம லாஸ்ட்டு கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த கடைசி அந்த ஏன்னா அப்போ தானே இன்ஃபர்மேஷன் நிறையா தெரியும். அப்போ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னா எல்லாமே ரிவர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பிப்ரவரி 2026. அப்போ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2026. அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025. அடுத்து நவம்பர் 2025. ஸோ இந்த மாதிரி அப்படியே வந்துட்டே இருக்கும். ஸோ மற்றது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். மேக்ஸு, ரீசனிங், சயின்ஸ் எல்லாமே அப்படியே பிரித்து கொடுத்துருப்போம். ஓகேவா? இப்போ பாருங்களேன், இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இப்போ 10 டெஸ்ட் முடிஞ்சிருச்சுல, இந்த 10 டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிடும் ரீசனிங். ஆக்சுவலாக 11வது டெஸ்ட்டோட இதோட ரீசனிங் முடிஞ்சிருச்சா? இப்போ 11வது டெஸ்ட்டோட ரீசனிங் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. 12வது டெஸ்ட்டோட டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா
திருப்பி நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ், அனாலஜி, ரெண்டு டாபிக், நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ், அனாலஜி, 2 டாபிக் கம்பைன் பண்ணுறோம். இது மாதிரி 2-3 டாப்பிக்காக கம்பைன் பண்ணிடுவோம். எதுக்குன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்காண்டி. ஏன்னா ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான டாபிக்ஸ் தான் இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் மட்டும் தான் போட்டு பார்க்கணும், ரிவிஷன் பண்ணணும் என்ன மாதிரி லாஜிக்ஸ் இருக்குது அப்படின்றது தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதே மாதிரி தான் உங்களுக்கு மேக்ஸ் கொடுத்துருப்போம். மேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கிளப் பண்ணி கொடுத்துருப்போம். சயின்ஸும் அதே மாதிரி தான் கிளப் பண்ணி கொடுத்துருப்போம். அதையும் பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ பாருங்களேன், அடுத்து பார்த்தீங்கன்னா கியூப்ஸ் அண்ட் டைஸ், கோடிங், டிகோடிங் இதெல்லாம் சேர்த்துருக்கும். இதெல்லாம் முதல் டெஸ்ட்டில் இந்த 11 தனித்தனியாக இருக்கும். இப்போ பாருங்கள் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன், ஃபிகர் கவுண்டிங், கிளாக்கு. இது மேக்ஸ் டாபிக் பார்த்தீங்கன்னா இன்னும் முடியலை. மேக்ஸ் நம்மளுக்கு அரித்மெட்டிக் இருக்குது, அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்குது. அதனால் அது முடியலை. அதனால அதெல்லாமே நம்ம தனித்தனியாக தான் கொடுத்துருக்கோம். சயின்ஸ் பார்த்தீங்கன்னா பயாலஜி வந்துருச்சு. ஸோ இப்படி தான். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் அப்படியே எல்லாமே ரிவர்ஸில் வந்துட்டே இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸுமே உங்களுக்கு ரிவிஷன் வந்துடும். 2 மாதமாக கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் வந்துடும். இது ஒரு டெஸ்ட்டா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்பி உங்களுக்கு வந்து மந்த்லி டெஸ்ட் வந்துருச்சு. ஆக்சுவலாக மந்த்லி டெஸ்ட் அப்படின்றது ஆன்லைன் தான். இங்கே மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு ஷெடியூலில் அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன். மந்த்லி டெஸ்ட் வந்து ஆன்லைன் தான் உங்களுக்கு. ஸோ மந்த்லி டெஸ்ட் 2 வந்து பாலிட்டி. இப்போ ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி வந்துச்சா, அடுத்து இங்கே பாலிட்டி. அப்போ மந்த்லி டெஸ்ட்டு நம்மளுக்கு ஆன்லைன் தான். திருப்பி அடுத்து வந்து ஆஃப்லைன் டெஸ்ட்டு. டே அதே தான், வெனஸ்டே சண்டே ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ ரீசனிங் பார்த்தீங்கன்னா 2 டாப்பிக்காக போனதுமே முடிஞ்சிருச்சு. ரீசனிங் 2 டாப்பிக்காக முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ் வந்துடும். ரீசனிங்கான ஃபுல் சிலபஸ் எல்லா டாப்பிக்கும் கலந்து செக்ஷன் மாதிரி எல்லா டாபிக், கோடிங், டிகோடிங், நம்பர் சீரிஸ், ஃபிகர் கவுண்டிங்கு, கிளாக்கு, கேலண்டரு, சிலாஜிசம், பசில் எல்லாமே கலந்து வந்துடும். அப்போ அந்த 30 கொஸ்டின் எல்லாமே கலந்து இருக்கும். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரீசனிங், மேக்ஸு, சயின்ஸு, ஸ்டாட்டிக், ஜிகே, சிஏ இந்த மாதிரி 4 வர்றப்ப எப்படின்னா நம்ம நார்மலாக நம்ம பழைய பேட்டர்ன் தான். ரீசனிங்க்கு 30, மேக்ஸுக்கு 25, சயின்ஸுக்கு 25, ஸ்டாட்டிக், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டும் சேர்த்து 20. அப்போ டோட்டலாக 100 கொஸ்டின், 100 மார்க்கு, 90 நிமிஷம். எப்பயும் போல் அந்த 90 நிமிஷம். ஸோ இதுதான் பேட்டர்ன், ஓவராலான ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நம்ம கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். ஸோ சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி முடிஞ்சிடும். இப்போ இங்கே பாருங்களேன், மேக்ஸ் இதோட முடிஞ்சு, கோஆர்டினேட் ஜாமெட்ரியோட அட்வான்ஸ் மேக்ஸை நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி நம்பர் சிஸ்டம், HCF, LCM சேர்த்து போட்டோமா. முதல்ல தனித்தனியாக இருந்துச்சு, இப்போ சேர்த்து போடுறது. நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், HCF, LCM இது ஒரு கிளப் பண்ணி போட்டோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணுறதுக்காண்டி தான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரிவிஷன் பேசிஸில் தான் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஃபிசிக்ஸ் ஃபுல்லு, இப்போ ஃபிசிக்ஸ் முடிஞ்சிருச்சு, கெமிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சு, பயாலஜி முடிஞ்சிச்சுன்னா ஃபிசிக்ஸ் ஃபுல்லு, கெமிஸ்ட்ரி ஃபுல்லு, பயாலஜி ஃபுல். அடுத்து திருப்பி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஃபுல் சிலபஸ், கெமிஸ்ட்ரி ஃபுல் சிலபஸ், பயாலஜி ஃபுல் சிலபஸ். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அப்படி தான் பிரித்து போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு மந்த்லி டெஸ்ட்டாக வந்துடுது. 3rd மந்த்லி டெஸ்ட் வந்து ஜாகிரபி சேர்ந்தது. முதல் ஹிஸ்ட்ரி இருந்துச்சு, பாலிட்டி இருந்துச்சு, அடுத்து ஜாகிரபி. இது 100 கொஸ்டின் தான். ஸோ இதான் உங்களுக்கான சிலபஸ். இந்த சிலபஸ் வந்து இதை படி கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணிடலாம் எக்ஸாம்ஸ். ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நம்ம வந்து ஒரு மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஜூன், மே, ஸோ எல்லாமே ரிவர்ஸ்லேருந்து வரனால இங்கே பாருங்களேன், இங்கே வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருப்போம், ஆகஸ்ட், ஜூலை, அக்டோபர், செப்டம்பர். ஸோ இந்த மாதிரி தான் டிசம்பர், நவம்பர் அப்படின்றது ரிவர்ஸ்லேருந்து நம்ம ஒரு ரிவிஷனுக்காண்டி ரிவர்ஸ்லேருந்து 2 மாதமாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்மளுக்கு மே வரைக்கும் முடிஞ்சிருச்சா. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல பிப்ரவரியில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் கரண்ட் அஃபேர்ஸு. அப்போ இங்கேருந்து இது பாருங்கள், மார்ச் ஆரம்பிச்சு, மார்ச் 2026, ஏப்ரல் 2026, மே 2026. இப்போ முடிஞ்சிருச்சா, நம்மளுக்கு 1 வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா மே மந்த் ரொம்ப முக்கியம் இல்லையா. அப்போ நம்ம கடைசியாக படிக்கிறப்ப மே மந்த் கொஞ்சம் நல்லா படிச்சிருப்போம். ஸோ இதுக்காண்டி மட்டும்தான் நம்ம அந்த 3 மந்த்தை கடைசி கொண்டு வந்துருக்குது. ஸோ நம்ம முன்னாடி என்ன இண்டெக்ஸில் கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே இதில் கவர் ஆகிருக்கும். இதுதான் உங்களுக்கு மற்ற எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்லாம் சரி முன்னாடி தனியாக கொடுத்துருப்போம். நீங்கள் முன்னாடி டெஸ்ட் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ ஷெட்யூலில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் கட்டாக எல்லாமே எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம பிரித்து கொடுத்தாச்சு. இது வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட்னால ஆன்லைன் டெஸ்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஒரே ஃபஸ்ட்டு இப்போ ஃபுல் டெஸ்ட் இருக்குல்ல, ஃபுல் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு மட்டுமே ஆஃப்லைன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் தான். ஏன் அப்படின்னா இந்த லாஸ்ட் டைம் வரப்போ நம்ம கண்டிப்பாக எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட் தான். அதுக்கு வரைக்கும் முன்னாடி வந்து ஆஃப்லைன் டெஸ்ட் தான். ஸோ ஆஃப்லைன் டெஸ்ட்டும் நம்ம வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா ஆஃப்லைன் டெஸ்ட்டும் முக்கியம், ஆன்லைன் டெஸ்ட்டுமே ரொம்ப முக்கியமானது தான்.
அதனால் நம்ம கடைசி எக்ஸாம் வரப்போ உங்களுக்கு மாடல் டெஸ்ட்டு 2, 3, 4 எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் தான் அவங்க. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸும் அந்த ஒரு 500 கொஸ்டின் சொன்னோம் இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸும் சரி சயின்ஸும் சரி அது எங்கே இன்க்ளூட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக எக்ஸாம் வர நடுவில் அது பார்த்தீங்கன்னா இந்த டேட்ஸில் கொடுத்துருக்க மாட்டோம். அது எப்போ அப்படின்றத நான் உங்களுக்கு முன்னாடியே இன்டிமேட் பண்ணிடுவோம். அது வந்து ஒரு ஓவராலாக நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே நடத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே, இதுதான் உங்களுக்கான ஃபுல் சிலபஸ். மொத்தம் 40 டெஸ்ட் இருக்கா, அந்த 40 டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணியாச்சு. சாப்டர் வைஸும் சரி, செக்ஷன் வைஸும் சரி, ஃபுல் டெஸ்ட்டும் சரி, எல்லாமே ரிப்பீட்டட் ரிவிஷன் சரி, எல்லாத்துக்கான ஒரு பேக்கேஜாக தான் இந்த டெஸ்ட் பேக் போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்துடும். அது ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் கொடுத்துட்றோம். ஸோ நம்ம வந்து டேப் ஐஸ் புக் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசனிங் புக்லாம் இப்போ நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த 2025 பேட்டர்னில் பைலிங்குவல் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். அந்த பேட்டர்ன் அப்டேட் பண்ணி புக்கு போட்டிருக்கோம். மற்றபடி மேக்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே இருக்கும். ஸ்டாட்டிக் ஜிகே, ஜிடியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். உங்களுக்கு புக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். 9566974903. ஓகேவா, இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நாங்கள் எல்லாருமே எப்படி இந்த ஆஃப்லைன் டெஸ்ட்னு சொல்லியாச்சு. நாங்கள் எல்லாருமே எப்படி இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டேப் இன்ஸ்டியூட் வந்து மோர் தென் 80 பிரான்ச்சஸ் இருக்குது இல்லையா. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் மோர் தென் 80 பிரான்ச்சஸ் இருக்குது நம்ம இன்ஸ்டியூட்டு. ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதோட நியர்பை பிரான்ச்சில் போய் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கான கான்டாக்ட் நம்பருமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே அந்தந்த ஊரோட பக்கத்தில் இருக்க கான்டாக்ட் நம்பரு. ஸோ இப்போ கடலூர் இருக்குது, கள்ளக்குறிச்சி இருக்குது, கடையம் இருக்குது, கரூர் இருக்குது, ஸோ குளித்தலை, கும்பகோணம் சொல்லிட்டு எல்லாமே, தூத்துக்குடி, தென்காசி, தேனி, மதுரை எல்லா நம்பருமே இருக்கும். இப்போ ஐஸ் இந்த இடத்துல இருக்குன்றதா எதுவும் தனியாக கொடுத்துருப்போம். ஐஸ் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டான. பட் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே போய் ஐஏஎஸும் சரி ஐஸும் சரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் போய் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து அந்தந்த பிரான்ச்சில் போய் அட்மிஷன் போட்டுக்கணும். ஸோ எந்த பிரான்ச்சில் நீங்கள் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரான்ச்சில் டேரெக்டாக போய் இந்த மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டி ஃபோக்கஸ் 2.0 டெஸ்ட்டுக்கு நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் பே பண்ணிட்டா உங்களுக்கு நீங்கள் அந்த டெஸ்ட் டேட்டில் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து அங்கே டெஸ்ட் எழுதிக்கலாம். ஆஃப்லைன் டெஸ்ட்னா ஆஃப்லைனு, ஆன்லைனாக பிரச்சனைலாம் உங்களுக்கு ஆப் ஆக்சஸ் கொடுத்துருவாங்க, அதில் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஆஃப்லைன் டெஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். அட்மிஷனும் நீங்கள் அங்கே போய் தான் போகிற மாதிரி. கிருஷ்ணகிரி, குளித்தலை, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ நியர்பை உங்கள் ஊர் எங்கே இருக்கோ, நீங்கள் இப்போ எந்த ஊர் எடுத்துனாலும் கண்டிப்பாக நம்ம டேப் இன்ஸ்டியூட் வந்து பக்கத்தில் கண்டிப்பாக எங்கேயாவது இருக்கும். அதனால அதோட ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கோம், அந்த ஊர் பேர், அதோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக எல்லாமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கோங்க. அட்மிஷன் போட்டுட்டு நீங்கள் டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணி எழுத ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதுதான் நம்ம டெஸ்ட் ஷெடியூல் ஃபோக்கஸ் 2.0 பிளான். இந்த பிளானில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை வந்து உங்களுக்கு ஏதாச்சும் இந்த கான்டாக்ட் பண்ணுறது ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் எடுத்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் உங்களுக்கான ஃபுல் ஷெடியூலை நான் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையுமே இணைச்சிருக்கேன். நீங்கள் இதையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இந்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறத கான்டாக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கான ஃபுல் ஷெடியூல். ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சுன்னு நம்புகிறேன். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாச்சும் இந்த சிலபஸில் டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். 9363620300 இந்த நம்பரை நீங்கள் பிடிஎஃப்ல இருக்கும், அந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. பட் அட்மிஷன் வந்து நீங்கள் நியர்பை பிரான்ச்சஸ்லாம் போய் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த முன்னாடி காமிச்சனில் அந்த பிடிஎஃப் அங்கே தான் போய் நீங்கள் அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணுவாங்க. மதுரையில் அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்களும் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நம்பர் கான்டாக்ட் மதுரை டிஸ்ட்ரிக்ட்டில் நீங்கள் அட்மிஷன் போடணும், அப்போ மதுரையில் வந்து ஆஃப்லைன் எழுதணும் அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மற்ற எந்தெந்த ஊர் அப்படின்றத நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், இந்த பிடிஎஃபோட அட்டாச் பண்ணியிருப்போம். நீங்கள் அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் போட்டு டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஓவரால் ஷெடியூல். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும் March 14 ஸ்டார்ட் ஆகுது. மற்ற டெஸ்ட் எல்லாமே வந்து வெனஸ்டே அண்ட் சண்டே 2 நாளுமே உங்களுக்கு நடக்கும். வெனஸ்டே சண்டேன்னு அடுத்தடுத்த நாளில் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.